1.3 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சால்வ் தி ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி தான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இங்கே மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்றனால இந்த இது யூஸ் பண்ணுவோம். x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, இதுதான் இங்கே மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த இது சைடு இருக்குல்ல 2 5 அதை ஃபஸ்ட்டு ரோல் எடுத்திருக்கேன். இங்கே இருக்க 1 எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ 1 2வை செகண்ட் ரோல் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஒய்ன்ற வேரியபிள்ஸ் தான் இருக்குது. அந்த எக்ஸ் ஒய் வேரியபிள் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு அந்த சைடு -2 ஃபஸ்ட்டு ரோவில், -3 செகண்ட் ரோவில். இது என்னன்னா ஏ, இது எக்ஸு, இது பி. சரிங்களா? இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இதான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சாகணும், ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு போன எக்ஸசைஸில் ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட ஃபார்முலாலாம் என்னென்னு பார்த்தோம். 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு HA. இதான் நம்ம போன எக்ஸசைஸில் பார்த்தோம். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். இதில் மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ என்னது 2 5 1 2. 2 2s are 4, மைனஸ்லேயே ஃபார்முலாலே வரும் 1 5s are 5, -1ன்னு வரும், நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு. கண்டிப்பாக அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இதை எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அந்த HA ஃபைன் பண்ணணும். HA ஃபைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி 2x2 மேட்ரிக்ஸில். அப்போ HA ஈக்குவல் டு ஏல இருக்க இந்த ரெண்டுத்தையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2 தான் இருக்குது, அதனால் அதே மாதிரி தான் வரும். இந்த ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ -1 -5. இப்போ HAவும் ஃபைன் பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/, மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது -1, HAவோட வேல்யூ என்னது 2 -5 -1 2. HAவோட வேல்யூ இதான். சரிங்களா? 2 -5 -1 2 இதான் ஏ இன்வர்ஸ் உடைய வேல்யூ. இப்போ இந்த -1 உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு -2 5 1 -2 இந்த மாதிரி வரும் ஏ இன்வர்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த ஏ இன்வர்ஸை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸு ஒய், அதை எழுதிக்கோங்க. அடுத்தது ஈக்குவல் டு இருக்குது, ஈக்குவல் டு போட்டாச்சு. ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ என்னது -2 5 1 -2. சரிங்களா? ஏ இன்வர்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது பியோட வேல்யூ எழுதணும். இன்ட்டு தானே நடுவில் இருக்குது, அப்போ இன்ட்டு பியோட வேல்யூ எழுதணும். -2 -3 இதுதான் பியோட வேல்யூ. சரிங்களா? இப்போ எழுதியாச்சு. இப்போ எங்கள் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மல்டிப்ளிகேஷன். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சரிங்களா? இதுவும் மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15, ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சரிங்களா? செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 2s are 2, மைனஸ் இருக்கனால -2, 2 3s are 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 15ல் 4 போயிடுச்சுன்னா -11. பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், 15 தான் பெருசு. அதுக்கு என்ன சைன் இருக்குன்னா மைனஸ் சைன் இருக்குது, அப்போ -11ன்னு வரும். 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. சரிங்களா? அப்போது எக்ஸ் ஒய், எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது -11, ஒய்க்கு வந்து என்ன இருக்குது 4. அப்போ எடுத்து லாஸ்ட்டில் எழுதிடணும். எக்ஸ் ஈக்குவல் டு -11, ஒய் ஈக்குவல் டு 4. இதே மாதிரியே தான் செகண்ட் சப்டிவிஷனும் போட்டு பாருங்கள். சீக்கிரமாக எக்ஸசைஸ் முடிங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால தான் நான் வந்து ஒரே மாதிரி இருக்க சம்மெல்லாம் விட்டுடுறேன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ போட போகிறது தேர்ட் சப்டிவிஷன் தான்.
பாருங்கள் தேர்ட் கொஷினில் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 3x3 மேட்ரிக்ஸில் இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. 2 3 -1 1 1 1 3 -1 -1 எடுத்து எழுதிட்டேன். XYZ 3 வேரியபிள்ஸ் இருக்கனால XYZ ஈக்குவலுக்கு இந்த சைட் 9 9 -1 இருக்குது, எடுத்து எல்லாமே எழுதியாச்சு. இது A, இது X, இது B. சரிங்களா, இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போது நம்மளுக்கு என்னது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ X = A இன்வர்ஸ் B அப்படின்னு வரணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சாகணும்னா A இன்வர்ஸ் தெரிஞ்சாகணும். A இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 1/|A × HA. ஏன்னா இங்கே திருப்பி ஒரே விஷயத்தையே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. திருப்பி சொல்லும் போது தான் உங்கள் மைண்ட்லேயும் ரெஜிஸ்டர் ஆகும். அதனால தான் நான் ஒரே விஷயத்துலேயே திருப்பி ரிப்பீட்டடாக இந்த ஃபார்மில் எழுதிக்கோங்க அப்படின்னு நான் டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணுன்றனால நான் திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, திருப்பி நம்ம |A ஃபைண்ட் பண்ணோம். A இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா இந்த |A not equal to 0 இருக்கும் போது தான் A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம |A செக் பண்ணிப்போம். 2 3 -1 இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஏவோட வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற ஏவோட வேல்யூ அதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இப்போது இதை ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ். அப்போ 2 இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுருவோம். 1 × 1 -1 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -× +1. சரிங்களா, அடுத்தது -3 இருக்குது. -3ன்னு வரும்போது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவோம். விட்டுட்டு பண்ணும்போது 1 1s are 1 -1 -3 1s are 3. சரிங்களா, அடுத்தது +1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றனால -1 இன்ட்டு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு 1 1s are 1 மைனஸ் இருக்கனால -1 -3 1s are 3. சரிங்களா, இப்போ பாருங்கள் -1 + 1 இது வந்து 0, அதனால் அதை 2 × 0ன்னு எழுதிக்கோங்க. -3 இன்ட்டு இதையும் பண்ணிங்கன்னா -4 -1 இன்ட்டு இதுவும் -4 தான். சரிங்களா, இப்போ பாருங்கள் 3 4s are 12 -× ப்ளஸ், அப்போ +12 -× +4 12 + 4 16 not equal to 0. அப்போது |A வந்து எதுக்கு ஈக்குவல்? 16க்கு ஈக்குவல். இப்போ |A = 16 ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது HA ஃபைன் பண்ணணும். HA கண்டுபிடிக்க போகிறோம். HA கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு டிரான்ஸ்போஸ் போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு ப்ளஸ் எங்கே வரும் மைனஸ் எங்கே வரும் அப்படின்றது கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம 2க்கு போடுவோம். 2க்கு பாருங்கள், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு பாருங்கள். 1 1s are 1 மைனஸ் இருக்கனால -1 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். -1 × 1 -1 அப்போ -× +1. சரிங்களா, அடுத்தது 3க்கு பாருங்கள், இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு பாருங்கள். 1 × -1 -1 -3 × 1 3. அடுத்தது இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம் அப்படின்னா 1 × -1 -1 -3 1s are 3. ரிமைனிங் 2 ரோக்கும் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ போட்டாச்சு. அடுத்ததுக்கும் டிரான்ஸ்போஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதை மோஸ்ட்லி எல்லாம் நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. ஸோ -1 + 1 0, ஏற்கனவே வெளில ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே -4 ஆட் பண்ணிங்கன்னா அப்போ -× ப்ளஸ் ஆகிட்டு வெறும் 4 மட்டும் வரும். இங்கே -4, இங்கே -4 தான், வெளில ஒரு மைனஸ் இருக்கனால +4, இங்கே 1, இங்கே பாருங்கள் -11ன்னு வரும். -× ப்ளஸ் ஆகிட்டு வெறும் 11 மட்டும் வரும். 4 -3 -1. சரிங்களா, HA நான் வந்து ஷார்ட்டாக போட்டு காமிச்சிட்டேன். இது எப்படி தெரியல அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் சொல்லியிருக்கேன், போய் அந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல். சரிங்களா, இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும்? காலமாக ரோவாக மாற்றணும், இல்லை ரோவை காலமாக மாற்றுங்க, ஏதோ ஒன்று. இப்போ காலமாக ரோவில் எழுதிப்போம். 0 4 4, அடுத்த காலம் 4 1 -3, அடுத்த காலம் -4 11 -1.
சரிங்களா. இப்போ எடுத்து எழுதியாச்சு. இதுதான் வந்து அட்ஜ் ஏ உடைய வேல்யூ. சரிங்களா. இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 16 இன்ட்டு அட்ஜியோட வேல்யூ இதான். இதை எடுத்து இங்கே எழுதிப்போம். 0 4 4 4 1 -3 -4 11 -1. சரிங்களா. அட்ஜோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதான் ஏ இன்வர்ஸ் உடைய வேல்யூ. இன்வர்ஷன் ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு தெரியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிப்போம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்னு எழுதிப்போம். ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக இந்த வேல்யூ, பிக்கு பதிலாக இங்கே மேலே இருக்குல்ல இந்த வேல்யூ எழுதிப்போம். சரிங்களா. அதை எழுதிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இசட். சரிங்களா. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இசட், ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக ஏ இன்வர்ஸுடைய வேல்யூ, பிக்கு பதிலாக இங்கே இருக்குல்ல 9 9 -1. சரிங்களா. இப்போது இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 0 ஃபஸ்ட்டு ப்ளஸ் 4 9s are 36 minus 4 1s are 4. 4 9s are 36, 1 9s are 9, 3 1s are 3, minus into minus plus 3. சரிங்களா. அடுத்தது இந்த ரோ அடுத்த காலம் 4 9s are 36 minus 4ன்றனால minus 36, 11 9s are 99 plus 99, minus into minus plus 1 1s are 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 36ல் 4 போயிடுச்சுன்னா 32, 36 + 9 + 3 48. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 63 + 1 64. சரிங்களா. இப்போ 32 48 64. முன்னாடி என்ன இருக்குது 1/16 இருக்குது. அதையும் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள் 1/16 1/16 இங்கேருந்து இது எல்லாமே 16 டேபிளில் வர மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரு 16 வெளில எடுத்துக்கோங்க. 2 16s are 32, 3 16s are 48, 4 16s are 64. சரிங்களா. 2 3 4. அப்போ இந்த 16ம் இந்த 16ம் கேன்சல் ஆகிடும். ரைட் சைடில் என்ன இருக்குது நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட்னு இருக்குது. ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 2 3 4ன்னு வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 2, ஒய் ஈக்குவல் டு 3, இசட் இஸ் ஈக்குவல் டு 4. சரிங்களா. இந்த மாதிரி தான் 4th சப்டிவிஷனும் போடணும். அதுவும் இதே மாதிரியே தான் ஸ்டெப்ஸ் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷின் பாருங்கள். ஏவோட வேல்யூ 3x3 மேட்ரிக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பியோடைய வேல்யூ 3x3 மேட்ரிக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏபியோட ப்ராடக்ட்டும் பியோட ப்ராடக்ட்டும் ஃபைன் பண்ண சொல்லிவிட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி வாங்க இது ஏபியோட ப்ராடக்ட் பிஏவோட ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிப்ளை பண்ணிப்போம். எடுத்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவை எழுதிக்கோங்க. இப்போ நான் எடுத்து ஏபியோட வேல்யூ எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிப்போம். இதில் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணுவோம். பண்ணும்போது பாருங்கள் 5 1s are 5, இங்கே மைனஸ் இருக்குது அங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சரிங்களா. அடுத்தது பாருங்கள் 1ன்னு இருக்குது, 1 3s are 3 ப்ளஸ் 3, 3 2s are 6 plus 6. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 5 1s are 5 minus 5 plus 2 plus 3. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் minus 10 plus 1 plus 3 3s are 9. சரிங்களா. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 into 1 7 plus 1 3s are 3 minus இருக்கனால minus 5 2s are 10. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா 7 1s are 7 plus 2 minus 5. செகண்ட் ரோ தேர்ட் காலம் 7 2s are 14 plus 1 minus 15. அதே மாதிரியே தேர்டுக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோமா. So 6 plus 3 9, 9 minus 5 4, 5
2 plus 3 5 plus 5 minus 5 அப்போ அது 0 ஆகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். 7 plus 3 10 plus 10 minus 10 அப்போ அதுவும் 0 ஆகிடும். 1 plus 2 3 plus 3 minus 3 அதுவும் 0 ஆகிடும். சரிங்களா? அடுத்த காலத்துக்கு பாருங்கள். 7 plus 2 9 9ல் 5 போயிடுச்சுன்னா 4 இதுவும் 0 இதுவும் 0 இந்த இடத்துலையும் 0 வரும். இந்த இடம் பாருங்கள் 2 plus 3 5 5 minus 1 4 சரிங்களா? இப்போ இதில் எல்லாமே எப்படி இருக்குது? காமனாக 4 இருக்குது. அப்போ 4 காமனாக வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் இது எப்படி இருக்குது? ஐடென்டி மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 4 into ஐடென்டி மேட்ரிக்ஸா I 3 cross 3 மேட்ரிக்ஸ்னால I3 அப்படின்னு எழுதிப்போம். இதுதான் ஏபியோடைய வேல்யூ. அதே மாதிரியே பியோட வேல்யூவும் இதே மாதிரியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பிஏவை மல்டிப்ளை பண்ணாலும் போன தடவை பண்ணிங்களா அதே மாதிரியே தான் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into minus 1 1 into minus 5 minus 5 1 into 7 plus 7 2 into 1 plus 2 சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 1s are 1 plus 1 minus 2. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் பண்ணிங்கன்னா 1 3s are 3 1 into minus 5 minus 5 2 1s are 2 plus 2 சரிங்க. இதே மாதிரி எல்லா ரோக்கும் போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா பிஏக்கும் என்ன தான் வரும்னா 4 into 1 0 0 0 1 0 0 0 1 தான் வரும். அப்போ இதுவும் ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்றனால பிஏக்கும் என்ன வேல்யூ தான் வரும்னா 4 into I3 தான் வரும். சரிங்களா? அப்போ ஏபியும் பிஏவும் என்னது? 4I3. ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4I3. சரிங்களா? ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏபி ஈக்குவல் டு 4I3யா 4 இந்த சைட் கொண்டு வந்தால் a by 4ன்னு வரும். b அந்த சைட் கொண்டு போயிட்டா bன்ற இருக்காது, b இன்வர்ஸாக மாறிடும் இன்ட்டு I3. I3ன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ b இன்ட்டு I3 b தான் வரும். அப்போ b இன்வர்ஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 1 by 4. சரிங்களா? b இன்வர்ஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 1 by 4. இதான் பி இன்வர்ஸுடைய வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபி பிஏ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு. அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இங்கே இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1 1 2 இருக்குது. 1 1 2 3 2 1 2 1 3. அதுக்கப்புறம் XYZ பியோட வேல்யூ 1 7 2. இப்போ எடுத்து எழுதியாச்சு. AX ஈக்குவல் டு பி எடுத்து எழுதிட்டோமா? இப்போ இது பாருங்கள், இது எதோட வேல்யூ மாதிரி இருக்குது? இங்கே இந்த கொஷினில் பாருங்கள் பியோட வேல்யூ மாதிரி இருக்கா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா பின்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? பி XYZ 1 7 2 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் XYZ இந்த சைடு வச்சுட்டு பி அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பி இன்வர்ஸ் இன்ட்டு 1 7 2ன்னு வரும். சரிங்களா? இப்போது பி இன்வர்ஸுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? a by 4 போன இதில் கண்டுபிடிச்சோம்ல. அப்போ பி இன்வர்ஸ் பதிலாக என்ன போட்டுக்கலாம்? a by 4 7 2. இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும். கொஷினே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்கல்ல a ஈக்குவல் டு அப்படின்னு கொஷினே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஏக்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஏக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா XYZ into equal to ஏக்கு பதிலாக என்னது 1 by 4 into ஏக்கு பதிலாக -5 1 3 7 1 -5 கொஷினில் இருக்குது, பார்த்து எழுதிக்கோங்க. ஏக்கு பதிலாக இது போட்டாச்சு. அடுத்தது இந்த இது இருக்குது 172 172 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? 1 by 4 into first row first column -5 into +1 -5 +7 +6. அடுத்தது second row first column 7 +7 -10. third row
1 minus 7 plus 2. சரிங்களா? இப்போ பாருங்கள் 1/4 into 7 minus 5 2ன்னு வரும். 2 plus 6 8. 7 minus 10 வந்து minus 3. 7 minus 3 4. minus 7 plus 3ன்னு இருக்குது. minus 4ன்னு வரும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே 4 டேபிளில் வர மாதிரி இருக்குது. அப்போ ஒரு 4 நம்ம காமனாக வெளில எடுத்துப்போம். இங்கே என்ன வரும்? 2 4s are 8. 1 4s are 1 minus 1. சரிங்களா? இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ XYZ ஈக்குவல் டு என்னன்னு வரும்? XYZ ஈக்குவல் டு 2 1 minus 1. அப்போ எக்ஸுக்கு வந்து என்னது? x equal to 2, x equal to 2, y equal to 1, y equal to 1, z equal to minus 1. இப்போ z equal to minus 1. x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ 3 எழுதியாச்சு. சரிங்களா?